உங்களுடைய கபருடைய வாழ்க்கை வெற்றி பெற்று விட்டதென்றால் அடுத்து வரக்கூடிய எல்லா இடங்களிலும் உங்களுக்கும் ஜெயம்தான், வெற்றிதான். ஆகவே கபரிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தன் வீட்டிற்கு அருகாமையில் ஒரு கபரை அவர்கள் தோண்டி வைத்து விடுகிறார்கள். தொழுகையின் நேரம் வந்துவிட்டதென்றால் தொழுகைக்கு எங்கே செல்வார்கள்? அந்த கபரிலே நின்று தொழுவார்கள், கபரில் இறங்கி தொழுவார்கள், குர்ஆன் ஓதுவார்கள், கபரில் குர்ஆன் ஓதுவார்கள். தொழுகையும் ஓதுதலும் கபரிலே நிகழ்கிறது. ஓதக்கூடிய நேரமும் தொழக்கூடிய நேரங்களும் கபரிலே இருந்தார்கள். ஒரு நேரத்தில் மக்கள் எல்லாம் இவருடைய வீடு கபராகி விட்டதோ என்கின்ற அளவுக்கு அவர்கள் அடங்க பெறக்கூடிய அந்த கபரிலே இருந்து ஓதி ஓதி தொழுது தொழுது அவர்கள் இறுதி மூச்சு, இறுதி வார்த்தை கூட அல் குர்ஆனாகத்தான் மாறி போய்விட்டது. அவர்கள் தன்னுடைய கபரில் அமர்ந்து ஓதிய குர்ஆன்கள் மாத்திரம் 190 குர்ஆன்கள் ஓதி இருக்கிறார்.